மகளிர் தினத்தப்ப பெண்களுக்கான நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்க. திமுக சார்பா அந்த மகளிருக்கு 1000 கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, இவன் யாருமா இவன் அரசியலில் இருக்கானா, இவன் ஜெயிச்சிருக்கானா, எம்எல்ஏவா, எம்பியா, பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, இல்லை சென்ட்ரல் மினிஸ்டரா, இல்லை ஸ்டேட் மினிஸ்டரா, இல்லை கவர்னரா? ஒரு அனாமத்து ஒருத்தர் அட்ரஸ் இல்லாதவன் ஏன் எப்படி உறுதிமொழி கொடுக்க முடியும்? இவனுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு சொல்லி இவன் ஏதாவது ஜெயிச்சிருக்கானா, ஏதாவது அதிகார பதவியில் இருக்கானா? எதுவுமே இல்லாத ஒருத்தர் ரோட்டில் போகிறவன் வந்து ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பொண்ணு உங்களை கூப்பிடுது, அம்மா அடுத்த வருஷம் உனக்கு ஃபுல்லாக தீபாவளி சுடிதார் நான் தான் எடுத்து தரேன், அது தரேன், உனக்கு செலவு காசு தரேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்ப்பீங்க? யாருமா நீ போமா, முதல்ல லூஸாக தான் நினைப்பீங்க. ஏதோ ஒரு மெண்டல் வந்து நம்மகிட்ட பேசுன்னு நீங்கள் தவிர்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு மெண்டல் தான் விஜய். விஜய்க்கு என்ன அதிகாரம் இருக்குது? உனக்கு எவன் ஓட்டு போட்டான், உனக்கு எத்தனை % ஓட்டு இருக்குது, ஒரு இலவும் தெரியாத எட்டும் தெரியாமல் நீ பாட்டுக்கு இப்போ இது சொல்கிறேன். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை அப்புறம் ஏற்கனவே பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ அதிமுக திமுக எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன இவர் என்ன பெரிய வந்து இடையில பிடுங்குறது? இவர் என்னத்தை பிடுங்க போகிறாரு? அதனால புதுசாக ஏதாவது யோசிக்கிறாங்கன்னா அது இல்லை. இதை பார்த்து அப்படியே எழுதி கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்காங்க.